ஹாய். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் முதல்ல கேட்குறேன், நீங்க எல்லாம் சேஃபா இருக்கிறீங்களே? ரொம்ப என்ன ஒரு 2, 3 நாளா ரொம்ப மழை பெஞ்சுட்டே இருக்கு எல்லா இடத்தும். நீங்க எல்லாம் நல்லா சேஃபா இருங்க. எனக்கும் ரொம்ப டென்ஷனா போச்சு. ஏன்னா மழைன்னா அவ்வளோ மழை. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஆனாலும் கிளைமேட் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு மழை பெய்யுற அந்த ஒரு இதுல தான் இருக்கேன். 2 முந்தானத்தெல்லாம் ரொம்ப மழைன்னா அவ்வளோ மழை. ஒரு நிறுத்தாம பெய்யும்ல அந்த அந்த மாதிரி மழை பெய்துட்டே இருந்துச்சு இங்க. அங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடத்தெல்லாம் தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாரும் சேஃபா இருங்க. நேத்துக்கு வந்து இங்க ரெட் அலர்ட். அதனால குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இல்ல. முந்தா நேத்து ரொம்ப நல்லா மழை பெஞ்சு நைட்டெல்லாம் ரொம்ப மழை இருந்துருச்சு. அதனால நேத்துக்கு ரெட் அலர்ட் சொன்னாங்க. அப்போ நேத்துக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இல்ல. இங்க எல்லாம் ரொம்ப ஜில்லு அந்த மாதிரி இருக்கிற கிளைமேட் தான். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இப்போ மழை பெய்யுமோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான். இப்ப மழை பெய்யும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இப்ப வந்து கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல. வெயில் இல்ல. ஆனா வந்து கொஞ்சம் ஒரு தணுப்பு ஜில்லுன்னு இருக்கிற கிளைமேட் தான். மழை எப்ப வேணாலும் பெய்யலாம். அந்த மாதிரி கிளைமேட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான். அப்புறம் அப்புறம் வந்து மழைனா நல்லா எனக்கு எனக்கு பிடிக்கும். ஆனா சில சமயம் பிடிக்காது. ஏன்னா மழை இங்கே பெஞ்சிட்டே இருந்துருச்சுன்னா ஆக என்னமோ மாதிரி இருக்கும்ல. எங்கேயும் வெளியில எல்லாம் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது நைட்டெல்லாம் மழை பெய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நைட்டு எங்கேயும் போகல. நல்லா அந்த மழையோட சவுண்டு கேட்டே நாம தூங்கலாம். நல்லா நல்லா இருக்கும்ல. ஆனா பகல் சமயத்துல மழை பெய்யறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா வெளியே போகும்போது இങ്ങനെ நனைஞ்சு அந்த மாதிரி போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்காது. அதனால அந்த ஒரு இஷ்டம் இல்லை. டிசம்பர்ல எல்லாம் இங்க வந்து கிளைமேட் பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு நல்லா காத்தடிச்சிட்டு இருக்கும். நல்லா எனக்கு அந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய பர்த்டே இந்த மந்த் தான் வருது 14th. அதனால என்னமோ தெரியாது, எனக்கு டிசம்பர் மந்த் ரொம்ப பிடிக்கும். பர்த்டே மந்த்னால நினைக்கிறேன். அப்புறம் அந்த கிளைமேட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா காத்தடிச்சு ரொம்ப காத்து. பொதுவே உன்னேன்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த காத்து அடிக்கிற கிளைமேட் அவ்வளோ பிடிக்காது. ஸ்கின் எல்லாம் வந்து இப்படி ஒரு இது மாதிரி வரும்ல. அதனால அவங்களுக்கு அது பிடிக்காது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதே மாதிரி கிறிஸ்மஸ் அந்த ஒரு ஈவினிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து இந்த டைம்ல எல்லாம் மழையே இருக்காது. இப்போ வந்து இந்த நியூனமர்தம் அந்த அது வர்றதுனால நினைக்கிறேன் இவ்வளோ மழை பெய்துட்டே இருக்கு. அப்புறம் இப்ப இங்க வந்து அவ்வளோ பரவாயில்ல. மழைனால அவ்வளோ ஒரு பரவாயில்ல. ஆனா ஆகஸ்ட்ல எல்லாம் மழை பெய்யும் போது இங்க எல்லாம் வெள்ளப்பொக்கம் வரும். ஃப்ளட் வந்துடும். ஆனா நாங்க தங்கிட்டு இருக்கிற இங்க எல்லாம் பரவாயில்ல. ஆனா ரோட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடு தான் நாங்க தங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சைடு எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃப்ளட் வந்துடும். ஒரு 2 டேஸ் எல்லாம் நிறுத்தாம மழை பெய்துட்டே இருந்துருச்சுன்னா ஃப்ளட்டு வந்துடும் அந்த மாதிரி. ஆனா இங்க நாங்க இருக்கிற விட அந்த மாதிரி இல்லை. அதனால ஒரு இது ஆனா நிறைய ஸ்தலத்துல வந்து இதே மாதிரி ஃப்ளட் வரும். நாங்க இப்போ ஒரு 3-4 வீட்டுல நாங்க மாறி மாறி தங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க தங்கிட்டு இருக்கிற வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஃப்ளட் வரல. அதே மாதிரி இங்க ஃப்ளட் வந்தது எப்போனா 2019ல வந்திருக்கு. அதே மாதிரி போன வருஷம் வந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் வந்திருக்கு. ஆனா ரொம்ப நல்ல குறைய டேஸ் இருக்காதான். 2 டேஸ் எல்லாம் வந்து
ஃப்ளட்டா இருக்கும். இப்போ திருச்சூர்ல வந்து இங்க நாங்க தங்கிட்டு இருக்கிறது வந்து வியூர்ல. திருச்சூர் டவுன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு இங்க. அப்போ இங்க வந்து அந்த மாதிரி ஃப்ளட்டு அவ்வளோ நல்லா மழை பெய்தா தான் வரும். இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும். அதே மாதிரி நாங்க தங்கிட்டு இருக்க வீடு இப்போ நாங்க ரெண்ட் ஹவுஸ் தான். அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அதுல வந்து இப்போ நாங்க ஒரு 3-4 வீடு இப்போ என்னோட கல்யாணம் கழிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வீட்டுல நாங்க மாறி மாறி தங்கிட்டு இருந்தேன். அந்த வீட்ல எல்லாம் அங்க அந்த இடத்துல எல்லாம் ஃப்ளட்டு இது வரைக்கும் வரல. ஆனா ரோட்டுக்கு அப்புற சைடு வந்து இதே மாதிரி கொஞ்சம் தாழ்ந்த கீழே இருக்கிற ஒரு ஏரியானால, அதே மாதிரி பாடம் எல்லாம் பக்கத்துல இருக்கு. நெல்லெல்லாம் இதாகும்ல, அந்த பாடங்கள் எல்லாம் அங்க இருக்கிறதுனால ஃப்ளட்டு கொஞ்சமா அங்க வரும். ஒரு 2 டேஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 2 டேஸ் நிறுத்தாம மழை பெய்துட்டே இருந்துருச்சுன்னா ஃப்ளட்டு அங்க வரும். அப்புறம் வேற பரவாயில்ல, இங்க இந்த ஏரியால. ஆனா வெள்ளம் எல்லாம் ஏற ஏரியா வேற எல்லா இடத்தையும் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு இன்னத்தோட ஃபுட் என்னன்னா புட்டு. குட்டி புட்டு இல்ல, இந்த குட்டியில வச்சு நம்ம செய்யும்ல அந்த மாதிரி பண்ணல. மாவெல்லாம் பிசைஞ்சு ஒன்னா இந்த ஸ்டீம் பண்ணும்ல, அந்த அந்த ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு ஒண்ணுக்கா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அதுவும் வந்து அதே மாதிரி பட்டாணி கிரீன் பீஸ் வந்து கொஞ்சமா மசால் கறியும் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்தும் விட்டுட்டாங்க. அவங்க பின்ன குழந்தைங்களுக்கு பின்ன உச்சிக்கு சாப்பாடு தான் வேணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எதுவா காலையில எந்த பலகாரம் ஆனாலும் டிஃபன் ஏதா இருந்தாலும் அதுவே கொண்டு போய்க்கொள்ளும். அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து குழந்தைங்க போனதுக்கு அப்புறமே அவங்க சாப்பிடும் போதே நான் கொஞ்சம் சாப்பிடும். ஏன்னா எனக்கு காலையில எழுந்திரிச்சிட்டேன்னா ரொம்ப நேரம் பசி தாங்கி இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் புட்டு எடுத்து கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க போயிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் எல்லாம் பண்ணி அப்புறம் குளிச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹெவியானா அந்த காலையில சாப்பிட்டதை விட கொஞ்சமா கூடுதல் இருந்து சாப்பிட்டு இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட் எப்பவுமே பிடிக்காது. இல்லைன்னா நல்ல வெயில் வரணும். இது வந்து ஒரு ஒரு மூடல்னு சொல்லுவாங்க. ஒரு மூடியான ஒரு கிளைமேட். எனக்கு ஒரு உஷாரே இருக்காது. என்ன பண்ணனாலும் என்ன அந்த மாதிரி இதே ஒரு உஷார் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்ல எல்லாம். ஆனா நல்லா வெயில் அடிச்சு கொஞ்சம் சூடு ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, வெயிலா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா இவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து சூடுனா ரொம்ப அவங்க தாங்கிக்கவே முடியாது. எனக்கும் என்னுடைய பையனுக்கும் பரவாயில்ல. எங்களுக்கு 2 பேருக்கும் அவ்வளோ பரவாயில்ல. ஆனா அவங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப சூடுனா அவங்களுக்கு பெட் எல்லாம் வேனல் காலத்தெல்லாம் சம்மர் டைம்ல எல்லாம் அவங்க பெட்லயே கிடக்க மாட்டேன். அவங்க தரையில தான் பாய விரிச்சு ஜஸ்ட் ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு படுத்துக்குவாங்க. நானும் என்னுடைய பையனும் வந்துட்டு பெட்ல எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்ப நான் கீழே வந்துட்டா வீடியோ எடுத்துட்டே இருக்கேன். இங்க எல்லாம் நிறைய செடி வச்சிருக்கேன். இது வந்து இந்த செடி வந்து நிஷாகந்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து நைட்டு தான் பூக்கும். ஒரு நைட்டு 8 மணிக்கெல்லாம் பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு 12 மணிக்கு நல்லா விரியும் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நிஷாகந்தி பூவை பார்த்துருக்கிறது இங்க வந்துதான். அப்போ நாங்க வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் நிஷாகந்தி பூத்திருக்கேன். இனி பூக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நல்லா இருக்கும். அது 8 மணிக்கெல்லாம் இப்படி இருக்கும். அப்படியே விரிஞ்சு பூத்து 12 மணி ஆகும்போது நல்லா விரியும். அது காலையில அது அப்படியே வாடிடும். அதே மாதிரி இங்க ஓனர் ஆண்டி வந்து செடி எல்லாம் நல்லா வச்சிருக்கோம். இங்க நிறைய செடி இங்க இருக்கு. இங்க காமிச்சு கொடுக்குறேன்.
இது பார்த்துருக்கீங்களா? இது என்ன பூன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இந்த கார்டனிங்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால இது என்ன அது எல்லாமே பார்க்கறது கூட இல்லை. சின்ன வயசுல எல்லாம் இருந்துருச்சு. சின்ன வயசுல எல்லாம் என்னோட வீட்டுல எல்லாம் 10 மணி பூ அந்த மாதிரி, 8 மணி பூ வந்து சின்ன சின்னதா பூ பூக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் சின்ன வயசுல வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானப்போ எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சு. அப்புறம் இந்த மரத்தை பார்த்தீங்களா? இது வந்து ஜாதி மரம். ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாதி மரம், ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க இவங்க. இந்த ஃப்ரெண்ட்லயே இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லயே இந்த ஒரு மரம் இருக்கு. நல்லா நல்லா தணவு தரும் இந்த மரம் வந்து. இது வந்து அதில் கண்டு சின்ன சின்ன காயை பார்த்தீங்களா? இங்க பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சமா பார்த்து தரேன். இது பார்த்துறீங்களா? இதுதான். இது வந்து ஜாதிக்கா காயா. அதுக்குள்ள ஒரு ஜாதி பத்திரி இருக்கும்ல, இந்த மசாலாவில எல்லாம் போடும்ல, பிரியாணி மசாலா எல்லாம் போடும்ல, அதோட மரம் தான் இது. நல்ல மரம். நல்லா ஒரு ஈவினிங்ல எல்லாம் இங்க வந்து இருந்துட்டேன்னா நல்லா இருக்கும். இதுதான் அந்த மரம். நான் பக்கத்துல கொண்டு வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஒரு நம்ம இதோட கீழே இருந்துட்டேன்னா நல்ல தணுப்பா இருக்கும். நல்ல ஒரு தணல்னு சொல்லுவாங்க. எனக்கு அத என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஈவினிங் எல்லாம் டீ எல்லாம் குடிக்கும்போது நான் இங்க வந்து இங்கன்னா கீழே வராது. ஏன்னா நல்லா கொதுன்னா அவ்வளோ கொது. இப்ப ஒரு 3-4 வாட்டி காலெல்லாம் மாந்திட்டு தான் இருந்தேன். அவ்வளோ கொது இருக்கு கீழே. எங்க வீட்டுக்கு உள்ள அவ்வளோ இல்லை, நெட் எல்லாம் போடுறதுனால அந்த மாதிரி கொது இல்லை. ஆனா கீழே ரொம்ப கொது. அப்புறம் வேற அப்புறம் இங்கெல்லாம் நான் மோல்ல இருந்து எனக்கு கீழே எல்லாம் இந்த மாதிரி வர்றதுக்கும் இருக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும், வெளியே வந்து இருக்கிறதுக்கு. ஆனா வந்து இந்த மாதிரி கொதுனால நான் அவ்வளோ வரல, கீழே வரல. கொது வந்துட்டேன்னா அவ்வளோ கொது வந்து சுத்திட்டே இருக்கும், ரொம்ப கட்டி வரும், மாந்திட்டே இருக்கும். அதனால எனக்கு நான் அவ்வளோ கீழே வரல. இப்போ வந்த போதெல்லாம் வந்து ஏதாவது அலக்கிறதுக்கு இல்ல துவைக்கிறதுக்கு வந்து நான் கீழே வரும். கீழே வந்து துவைக்கிற கல்லெல்லாம் இருக்கு, அப்போ கீழே வந்து துவைக்குவாங்க. ஆனா இப்போ வந்து அது அந்த துணிகள் எல்லாம் இந்த துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின், ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் எனக்கு இருக்குது. அது இல்லாம உதிதின்னு சொல்ற ஒரு வாஷிங் மிஷின் எனக்கு கொலாபரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாஷிங் மிஷின்ல இந்த தள்ளி துவைக்கிற துணி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அதுல போடும், நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துடும். நல்ல அதே மாதிரி சவிட்டி எல்லாம் இருக்கும்ல, மேட், அதெல்லாமே அதுல போட்டுட்டேன்னா சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துடும். அப்போ அதனால இப்போ கீழே வர்றது கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் எல்லாரும் சேஃபா இருங்க, நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க. இன்னத்த வீடியோ நான் இப்போ நிறுத்துறேன். இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் என்ன சப்போர்ட் பண்றதுனால ரொம்ப தேங்க்ஸ். பாய்.